11th standard chemistry தமிழ்நாடு சிலபஸ்ல யூனிட் டெஸ்ட் 2க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். யூனிட் 3, யூனிட் 7, யூனிட் 12க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். யூனிட் 3 வால்யூம் 1ல யூனிட் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 96ல செகண்ட் ரோமன் லெட்டர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்குது. உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 24 இம்பார்ட்டன்ட். Define modern periodic law. அதுக்கடுத்தது isoelectronic ions. Question number 25, question number 26, question number 27, question number 29, question number 36, question number 36, question number 37, question number 38, question number 39. 39 வந்து உங்களுக்கு important 5 mark questions. சரிங்களா? ஸோ மற்றது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. 39 வந்து 5 மார்க் கொஷின்ஸில் கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 40, கொஸ்டின் நம்பர் 41, question number 45, question number 46, question number 47. இது எல்லாமே புக் பேக்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திரும்ப கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 24, 25, 24, 25, 26, 27, 29, 36, 37, 38, 39 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 40, 41, 45, 46, 47. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிளஸ் புக் பேக்கோட 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 7ல இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 224ல யூனிட் 7ஓட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். செகண்ட் ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 26 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 29 இம்பார்ட்டன்ட், 30 இம்பார்ட்டன்ட், 32 இம்பார்ட்டன்ட், 33 இம்பார்ட்டன்ட், 34 important, 36 important, 37, 38, 42. இது எல்லாமே important question. 5 mark questions பார்த்தீங்கன்னா 43, 45, 46, 47, 48, 50, 52. ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. சரிங்களா? 43, 45, 46, 47, 48, 50, 52. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். லாஸ்ட்ல சொன்னது எல்லாமே 43, 44, 5, 46, 47, 50, 52 எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் என்னென்ன கேட்பாங்கன்னா 26, 27, 29, 30, 32, 33, 34, 36, 37, 38, 39, 42. இது எல்லாமே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக யூனிட் 12 வந்து உங்களுக்கு வால்யூம் 2ல இருக்கு. ஸோ அதில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். வால்யூம் 2ல 12th லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். புக் பேக்கில் பேஜ் நம்பர் 176 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 176ல ரோமன் லெட்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 16, ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ரெசோனன்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ அதனால செப்பரேட்டாக படிச்சுக்கோங்க. அது இன்சைட் கொஸ்டின் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 17 ஒன், வாட் ஆர் எலக்ட்ரோபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோபைல்ஸ், கிவ் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச். 17th important. அதுக்கு அடுத்தது 19th inductive effect with suitable example, very very important. அடுத்து 20 explain electrometric effect, இது important. 21 give examples for the following types of organic reaction, இதுமே important question. So 16, 17, 19, 20, 21 இது எல்லாமே வந்து book backல important questions. inside questions பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 169 எடுத்துக்கோங்க. 169ல பாசிட்டிவ் மெசோமெரிக் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா எக்ஸாம்பிளோட கண்டிப்பாக வந்து படித்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் பேஜ் நம்பர் 170ல ஹைப்பர் கான்ஜுகேஷன் சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களே, இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் இம்பார்ட்டண்ட்டான இன்சைட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட் 12.2.1 பேஜ் நம்பர் 171 எடுத்துக்கோங்க. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இதுவுமே பார்த்துக்கோங்க. இதுவுமே இன்சைட் கொஸ்டின்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.
குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்ரெடி 5 மார்க் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தொடர்ச்சியாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இமீடியட்டாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆல் டிஸ்ட்ரிக்டோட மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இமீடியட்டாக ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.